Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello and welcome to இது பெப்பர். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது Duggle.com. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற கான்செப்ட் என்ன தெரியுமா? நான் சொல்றேன். இவர் பெரிய பாரதி ராஜா, கைய தூக்கிட்டே தான் திரும்புவாரு. ராஜராஜ சோழ எம்எல்ஏ. சொல்லு மாமே. மாப்பிள்ள, இனி கான்செப்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா மக்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன கான்செப்ட்னா அல்வா கொடுக்குறதுதான். யோ, இன்னும் நீ திருந்தலையா? திருந்தல. எத்தனை நாளைக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அல்வா கொடுத்துருப்பேன்? ஏயா, நான் தெரியாம தான் கேட்கறேன். எத்தனை வருஷத்துக்கு தான் அல்வாவே கொடுப்பேன்? ஒரு ஜிலேபி, ஒரு லட்டு, ஒரு பூந்தி, ஒரு வடை, இப்படி ஏதாவது கொடுக்க வேணாமா? அல்வா கொடுத்தாதான் நல்ல சுகமே. தெரியும் தெரியும். எத்தனை பொண்ணுங்க இவங்கிட்ட அல்வா வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு சின்ன பின்னமாக போகுதோ பாப்போம் பாப்போம். பொண்ணுங்க இல்ல, இதுதான் கொஞ்சம் டிஃபரெண்டா. யோ, என்னையா சொல்ற? ஆம்பளைங்களுக்கு அல்வா கொடுக்க போறேன்னு சொல்றேன். அட பாவி, ஆம்பளைங்களையும் வெட்டி வைக்கலையா? டேய், தப்பா எடுத்துக்கோமா. பொதுவா பொம்பளை பிள்ளைங்க தான் தோர்த்து ரேப் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லாம ஆம்பளைங்க லேடி கெட்டப்ல வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கு? அப்படி ஒரு சின்ன கற்பனை தான். டேய், சத்தியமா சொல்றேன், உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கும் 2 ஸ்டெப் தள்ளியே நில்லு. இல்ல மாமே, எத்தனை படத்துல ஆயிரகம் வந்து லேடி கட்ட போடலையா? அந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து லேடி கட்ட போட்டிருந்தா எப்படி இருக்கு? சின்ன கற்பனை தான். அடாடாடாடாடா, சமத்துவம் அப்படின்னா அது நம்ம மாப்பிள்ளை கிட்ட தான் கத்துக்கணும். மாப்பிள்ள, ஓகே, நம்ம கான்செப்ட் போவோமா? போவோம். நேரம் ஆயிடுச்சு. கிரிக்கெட் விளையாட்டில் சூதாட்டம். உத்தரகாண்ட் ஊரில் 25,000 பேர் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அத மீட்பு பணிகள் நகைகளை கொள்ளடிச்சு என்ன போயுது. அப்புறம் ஏதோ ஒரு ஊர்ல கருப்பா இருக்க மாப்பிள்ள சொல்லிட்டு கல்யாணம் நடக்கலையா? வித்தியாசமா தான் நடக்குது. வா கணக்கு கல்யாணம் அப்பா அம்மா தான் கவலை பண்ணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த கணக்கு பாருங்க, கரெக்டா போட்டு வச்சுக்கிறேன். ஊர் செய்திதான் நீங்க படிக்கிறீங்க, நம்ம செய்தி ஊர் விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லி கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை கட்டலன்னு விழாவளி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறானுங்க. புடுக்கல வச்சுங்க, நாளை போயிடும். பேப்பரை பாருங்க, படிங்க. நீங்க பெருசா படிக்கிறீங்க, சிறுசா படிங்க. ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பீஸ் வேற போட்டுக்கிட்டு இருக்காருங்க. காலையில எல்லாம் லைட்டு கயிறுது, அதை ஒருத்தர் கையை வைக்க மாட்டாருங்க. எரியாத இடத்துல பீஸ போடுக்கிறாருங்க. ஆமா, நீங்க ஆனா போட்டு போயிடுறீங்க. வெளியே ஊருக்கு போறீங்கல்ல, அப்படி நான் தான் எல்லாத்தையும் பாக்குறதா இருக்குது. ஏதோ வீட்டுல 2-3 பேர் இருந்தா பரவாயில்ல, இருக்கிறது நாம 2 பேர் தான். உங்ககிட்ட ஏதாவது புடிச்ச விஷயம் நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பேன். அப்போ இப்ப நான் தானே ஜாயிண்டா இருக்கிறேன் பாருங்க. பிரிக்க கூட வர மாட்டேன். விட்டுட்டியா? ஆமா, விட்ட. வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரிக்க முடியாது, முடியாது. உங்களுக்கு ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. பாருங்க, கீழே மேல இருக்க முத்து எப்படி யூத்து மாதிரி இருக்கிறேன். உங்களை மாதிரி தூக்கி கட்டிங்கிற யூத்து மாதிரி இல்ல காக்கா, மூக்கு பாருங்க. போதும், ஏதோ குரல் கேட்குது, யாரோ வரா மாதிரி. யாரு பாரு, யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. சார் வாங்க. பாப்பா பார்க்கும்போது எனக்கு பீரிட்டு வருது, எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. ராக்காயுடைய மக்கா மாதிரியே இருக்குது. சார் அங்க இருக்கிறார், வாங்க. இருப்பா. என்ன யார் பாடி? சார், நான் தான் ராக்காயோட அக்கா வீராயி. ராக்காயி? ஆமா, எனக்கு அப்பவே தெரியும். அதே மாதிரி பெருசா முகம் இருக்குது, அத சொல்ல வந்தேன். நம்ம கூட இருந்து போகுது, வராம போக மாட்டோமா? அப்புறம் என்ன விஷயமா பார்க்க வந்திருக்க? சார், என் தங்கச்சி ராக்காயி 4 நாளா வீட்டுக்கே வரல, உள்ளதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சார். பாருமா, உன் தங்கச்சி இப்பெல்லாம் சரியா வேலை செய்யறது இல்ல. சின்ன பொண்ணு இல்லையா, ஒண்ணுமே தெரியுது இல்ல. இல்ல, படிக்கட்டு வேற மேல இருக்கு, மேல கீழே ஏறி இறங்க முடியல. அத சொன்னீங்களா? இல்ல, நானே வந்து வேலையை விட்டு நிறுத்திடலான்னு இருக்கேன். சார், ஏழைங்க குடிப்பாங்க கஞ்சி, அடிப்பட்டு ரத்தம் ஊத்துனா தலையில வைப்பாங்க பஞ்சு.
தெரியுமா சார்? நம்ம கிட்ட இருக்கு சார். சொல்ற நிறைய கைவசம் இருக்கு. அத சொல்றேன். என் தங்கச்சியை கூப்பிட்டா பாத்துட்டு போயிருவேன். தங்கச்சி கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி தங்கச்சி வேஸ்ட் சப்பையா இருப்பேன். ஆனா நீ அப்படி கிடையாது. இல்ல சும்மா குப்புடு இருக்க. ஆனா கொஞ்சம் கம்முன்னு இருக்கு. என்ன பார்த்து என்ன நினைச்சீங்க? என் குடும்பம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆனா தெரிஞ்சாதானே பேசுறேன். அது மட்டும் இல்லாம முடியல சும்மா கரு 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 இருக்கு. மேல இருந்து கையிடுறான். குடி அறுத்தவன, குடிய கெடுத்தவன என்னடா பேசுற? இல்ல கண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, மேல இருந்து கையெடுங்க சார். ரொம்ப சிலுத்துக்கிற வாடிங்க. எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? குடி அறுத்தவன்ல கணக்கு ஆனா விருதுக புடிச்சா விருதுக்கு அடி புடிச்சா ஓடு எங்க போடும் ஓடு வாழ்க்கா ஆனா வயசான காலத்தை ஓட வைக்காத. வயசான காலத்தை ஓட வைக்காத. இல்ல ரொம்ப சின்னதா எப்படி ஒருத்த திருப்பி வர்ற நடக்க அவளை புடி. கணக்க டீ போடா பாத்துக்கிறேன். இப்ப கைட்டு விட்டுடுங்க. இப்ப நீங்க மாட்டீங்க. ஏண்டு எல்லாம் ஊட்டிட்டு ஏதுரு நாடி வந்த பறவை தேடி வந்தவே. ஆட இன்னும் போலாடி. வப்பு ஆட கடக்க ஆனா கடக்கட வயது போட்டாடா. ஆனா வயதான கனவை கூட வச்சு கூடாது. ஏங்க என்னங்க நீங்க அநியாயம் பண்றீங்க? வர வர கால முன்னாடியே வா. அப்படியே ஆமா ஆமா பரவாயில்ல. போற வழியில அந்த பொண்ணு அதிர்வு போயிருக்க தாங்கலங்க. ஆனா நீங்க ரொம்ப மோசங்க. ஒரு காலத்துல பின்னாடி பண்ணதெல்லாம் இப்ப முன்னாடி உங்களுக்கு தானா வந்து நிக்குது. ஞாபகம் சொன்னேன். உனக்கு புரியுது. எனக்கே வேற அவனுக்கு புரிய மாட்டேது. நான் தானே கூட பாழா போயினேன். எனக்கு தான் புரியும். என்னைக்கு நாள போகுதுன்னு தெரியல. என் கதையே சொன்னேன். அப்படியா? ஆமா ஆமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருப்பீங்க. இனிமேல் வாசல தெளிக்க கூட வாச வழியா வரத்துக்கு பயப்படுவாங்க பழகுது. ரோட்ல குப்பை போடுற பொம்பளை கூட உள்ள பெருக்க மாட்டேன்னு காதி துப்பிட்டு போறாங்க. அப்படியே சொன்னானுங்க. ஆமாங்க உங்க விஷயம் வரவ ரொம்ப நாரி போயிடும் பழகுது. சும்மா அழகுனாத்தானே எதுக்கத்தாலும் உங்களுக்கு தூக்கிடுது. கோபத்தை சொன்னேன். எல்லாத்தையும் ஏறிட்டீங்க. எவ்வளோ வர்ற மாதிரி தெரியுது. வாசல் எட்டி பார்க்கலாம். தங்கிருக்கும் டெழுங்கிருக்கும் டலாங்கிருக்க தங்கிருக்கும் டெழுங்கிருக்கும் டலாங்கிருக்கும்டா. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். நிறுத்து. வீட்டுக்கு வாசப்படா கார்பெண்டர் வேலையா பாக்குற கதவு லாக் பண்றதுக்கு. மூதேவி என்ன விஷயம்? நீ பாட்டு வாசல கோயில் சொல்றீங்க. ஐயா பார்க்க வந்தியா? ஆமாங்க. என்ன விஷயமா? ஐயா இந்த ராவ் பிச்சைக்காரிங்க சாப்பாடு கேட்க வந்திருக்கிறா பாவம். ராவ் பிச்சைக்காரியா? ஆனா நம்ம காத்தாயே வணக்கம் ஐயமா. காத்தாய் வந்துட்டு பேரை சொல்ல வேண்டியதானே? ஆமாய்யா. அப்ப பாட்டு பாடி கலெக்ஷன் பண்ண வந்திருக்கேன். ஆமாய்யா. வாசல்ல இருந்தோடைய உள்ளவா இருக்கட்டும் ஐயா. நான் ஒரு 10 உள்ளவா டீ சாப்பிட 6 hour பேசுவேன். இல்ல காத்தாயே நீங்க எத்தனை வருஷம் தான் வீடு வீடு போய் பாட்டு பாடி மிச்சம் இருந்து வளர்த்த கேட்டுருவேன். நீங்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதை கேட்டேன்னா அப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கே எசமாளு. ஆனா நீ பேசுறத மக்களுக்கு புரியல. ஆனா நான் சொல்றத புதுசா புரியலக்கா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா கணக்கு சொல்லுங்க. ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி தெரியல. ஆமா இப்ப உங்களுக்கு தானா வந்துருமே. வெளியே போன அவ்வளவுதானே. எத்தனை நாள் நானும் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் சொல்லு ஐயா. குடும்பத்துக்கு பாயும் தலைக்காயும் நீங்களே கொடுத்துட்டு அதை நீங்களே படுக்க கூடாது ஐயா. தலைகாணி பாய கொடுக்கறத நாங்க படுக்கதான். அப்புறம் நாங்களே இதை படுக்க கூடாதுரா. ஆனா எந்த விதத்துல அது ராயா? வேணாங்க ஐயா. வேணான்ற உன கூட்டு வந்தேன். ஐயா விடுங்க ஐயா. ஐயா விடுங்க ஐயா. ஐயா 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 வேணாங்க ஐயா. ஐயா ஐயா வேணாங்க ஐயா. ஐயோ ஐயா மாட்டீங்க. ஓட ஓட்டு முடியறது இப்படிதான். அதெல்லாம் நீங்களும் இதை நல்லா பாத்துங்க. ஓவர் ஏஷா கொடுத்தாங்கன்னா ஓட விட்டு அப்புறம் கப்பல் முடிஞ்சுக்கிறேன். ஐயா 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 ரொம்ப மைக் வரும்.
மப்பு. ஐயா என்ன ஐயா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு ரத்தமா பூரி விட்டுருக்கீங்க. மனுஷன் நீ டைலாக பேசு நீ ஒழுங்கா. ஐயா நான் பண்ணது ரொம்ப தப்பு ஐயா. இந்த மாதிரி என்ன யாரும் பண்ணதில்லை ஐயா. அடா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. யார் சொல்றா? ஆனா ஊர்ல இப்படிலாம் பண்ணாதான் அவன் பெரிய மனுஷன். ஓ நெஞ்சுக்குள்ளே நான் சீரை போட்டு இங்க தங்கிலாம் பார்க்காத பெரிய இடத்து வீடுவா இருக்கிறேன். பேசுறது கண்ணில் தெரியுமா? ஆனா போறியாம கிட்ட வருவா. ஐயோ நமக்கு வந்துட்டேன். கேஸ் ஆன்ல இருக்கா ஆப்ல இருக்கா? ஆமா ஏற்கனவே நாரி போச்சு. கேஸ் லீக் ஆன டியூபை மாத்திட்டேன். இப்போ அப்படியா? நீங்க வேலை முடிச்சிட்டீங்கல்ல? ஆனா ஒரு நல்லா முடிச்சது. என்ன ஒரு பூரி பாத்தீங்களா? கடால போட்ட பூரி மாதிரி இந்த வருஷத்துல புஷ்டுன்னு இருக்கு. உங்ககிட்ட பிடிச்சதே உங்களுடைய துடிப்பு தாங்க. ஆமா எப்ப பார்த்தாலும் நிக்குது உங்களுக்கு. தைரியமா பாடி கண்ட்ரோலும் எனக்குதான் தொங்கி போச்சு, தவுண்டு போச்சு. போடு. ஆமா போட்டுக்கிட்டே இரு. அதான் கூட கணக்காக போட்டுட்டு இருக்கேன். வீட்டு வாஷம் உனக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூலி கொடுக்க அதனால சொன்னீங்க. ரொம்ப அலையாத. ஆமா ஏற்கனவே நைட் நீக்கிட்டீங்க. உனக்கு சொல்லுங்க. நீ வந்து சின்ன பையன், இதெல்லாம் பார்க்க கூடாது. அப்புறம் பார்த்து பலான தப்பு எடுத்துட்டு அப்புறம் நாம பொறுப்பா முடியாதுல்ல. இந்த கண்டாய் வேலை பாப்புனாக்கும் நான் ஆம்பளை கையெடுங்க. ஆம்பளை சரி. அப்போ வீட்டுக்கு வேலைலாம் செய்ய இன்னொருத்தரை கூப்பிட்டுருத்தர. ஆனா அது விஷயம் பேசுறியா? வராப்பில்லையா? சைடுல போட்டேன். ஆட போட போட்டு கூப்பிட்டு சீக்கிரம் வர சொல்றேன். இந்த கையை தூக்குங்க. அதே நாம யாரு வந்தாலும் வச்சிட வேண்டியதுதான் மேல கைய. யாரும் காலங்கத்தால போன் பண்றான். ஐயா சொல்லுங்கய்யா. ஹலோ ராஜே. ஐயா சொல்லுங்கய்யா. எஜமா வீட்டுல வேலை இருக்குது போறியா? ஐயா அந்த வீட்டுல போயிருங்கய்யா. சீக்கிரம் போ. ஐயா காத்துனுங்கிறாரு. கரெக்ட் பண்ணுவோம். அந்த போயிடுறேன். சீக்கிரம் போ. இந்த போயிடுறேன். இந்த போயிடுறேன். ஐயா அடா புதுசா. ஐயா வணக்கங்க. ஐயா தான் கும்பிடணும். ஐயா வணக்கங்க. வணக்கம். புதுசா வேலைக்கு ஆள் எடுத்திருக்கீங்க சொன்னாங்க. நம்ம தான் வேலைக்கு கூப்பிட்டேன். ஐயா ரம்பாக்கு அப்புறம் இவ தான் நல்லா தொடை காட்டுறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. சைடு அடிக்கிறேன், நீங்களும் டீல் பண்ணுங்க. ஆனா வேலை என்ன அப்படியே சொல்லி கொடுத்து கூட்டு போகல. குனிஞ்சு நிமிந்து கீழே பெருக்கணும். கீழே இருந்து மேலே ஏறி மேல துணியை காயப்பணும். எப்பயாவது ஐயாவுக்கு மூடு வந்துச்சுன்னா தப்பா நினைச்சுக்காதமா. அவருக்கு ஒத்த தலைவலி வரும். லேசா தைல தடவி மேல கொஞ்சம் கீழே காலில் தடவினா சாறு வீக்க கம்மியாயிடும். இவ்வளவுதான் சமாச்சாரம். சூப்பரு. இப்படி வீட்டில் வண்டி மாடு எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். வேலையை முடிச்சுட்டு வா. உத்தரவு. ஆனா பொறுமையா வா. அப்போ மாவே சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு சூப்பரான பார்த்து கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அமையுதுங்க. இந்த மாசம் உங்களுக்கு 20,000 ரூபாய். ஆமா துடிக்குது பாருங்க சந்தோஷத்துல காலு. எடுங்க பாருப்பா. எல்லாம் வேலை பிடிச்சிட்டியா? மந்தி மாவு கட்டிட்டேன். ஆட்டுக்கால் வச்சு சூப்பு வச்சுட்டேன். துணியெல்லாம் துவைச்சு போட்டேன். பாருப்பா. சாப்பாடுலாம் செஞ்சு போட்டேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உத்தரவு வாங்க இருக்கட்டா. இந்த மாசம் சம்பளம் வாங்கினியா? அது நீங்க இன்னும் சொல்லலையா? சொல்ற. ஆனா கணக்கு காசு எடு. எடுத்துருவா. எடு. இருங்க மாட்டிச்சு. ஆனா உனக்கு அடிக்கடி மாட்டிக்க வராது. அதுக்குதான் சொல்ற வயசானால கூட வச்சு கூடாது. குடிப்பீங்க. இந்த மாசம் சம்பளம் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்க. இந்த 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற வேலை வாங்கிட்டு வேணாம். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இந்தாங்க புரியுங்க. நான் செஞ்ச வேலைக்கு மட்டும் எனக்கு காசு கொடுத்தா போதும். சரி காசு கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி ராசா இதீவா இங்கே கிடக்குது புடி. நானு புடி துண்டு வீடி அடிச்சுதான் நீ அப்புறம் தான் ஏதோ போ. மோட்டர் சத்தம் கேட்குது. மோட்டர் சத்தம். மானம் கட்ட குழப்பங்க. அந்த மிஷின் கர்மத்தை பிடிங்க. இப்படி போ. இல்ல இப்படிதாங்க போகணும். சரி எப்படாச்சும் போதும். ஒரு தடவை போ. அவர் எதுக்கு வெளியே அனுப்புறீங்க? இல்ல மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் அனுப்பி விடுறேன். நான் தான் போயிட்டு வரேன் சார். ஆனா நீ இருக்க கூடாது. சரி போய் டாப்பா இங்க பாருங்க. தாப்பால் போடுறவனா வேணாம். எதுக்காக இப்போ தாப்பால் போடுறீங்க? ஒன்றும் ஆனா கடை கடை நாயெல்லாம் ரோட்ல சுத்திட்டு இருக்கு. டப்பா கடை உள்ள போச்சுட்டா நல்லா இருக்குதுல்ல. அதான்
இது சரியில்லை. வா வா வந்து ஒரு பொறுமையா பேசு. இல்லைம்மா, மேலாம் கை வைக்காதீங்க, கையில் மேலாம் கை வைக்கிறதெல்லாம் நிற்காது. அவ கீழே கை வைக்க. இல்லைம்மா, முதல்ல வச்சுன்னு பார்க்குறேன். இல்லை தக்காளி தூக்கி போட்டு ஒரே மிதி மிதி. அப்படியா? நான் ஆடம் வெதிக்க தான் கூப்பிடுறேன். இல்லைம்மா, வேணாம், நான் சொல்ல வைக்காதுங்க. மப்பு மப்பு. நிஜமா ஆனா 1.5 புள்ள அடிச்சு அப்புறம் இதையும் பண்ணலன்னா அப்புறம் அந்த கரபத்தை குடிச்சு எதுக்கு? நிஜமா 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 தயவு செஞ்சு சொல்றாங்க. இழுப்ப கை வைக்காதீங்க, இழுப்ப கை வைக்காதீங்க. நிஜமா நிஜமா கரெக்ட் பண்ணுவேன், கரெக்ட் பண்ணுவேன். நிஜமா நிஜமா கணக்கு வந்துட்டேங்க. வா வந்துட்டேன். செட்டில் பண்ண முடி. மோட்டர் ரிப்பேர் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? நீங்களும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன். சேதாரத்தை பார்த்தா தெரியுது. நிஜமா என் வாழ்க்கை இப்ப அநியாயமா பொழுதுக்கிட்டீங்க. நிஜமா புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே போகுது என் ஆவியடி. செங்கனில்ல மல்லிகையே மங்கரையா தீஞ்சிடுமோ. வாழ்க்கையே போச்சு. மூஞ்ச பவுன் எதுக்கு எடுத்துக்கிறேன் நீ? வாச வழியா போய் மூஞ்ச கழிட்டு போ. மூதேவி அந்த ஆளை போய் தெரிஞ்சு வந்திருக்கேன். போ திரும்ப போன் பண்றான். ஐயா சொல்லுங்க. என்னம்மா ராஜி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுயா, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. சரி, பக்கத்து ஊர்ல ஒரு மைனர் வேலைக்கு கூப்பிட போறியா? தக்காளி நேரில் வந்து உன் நெஞ்சில காலை வச்சு ஒற்றே மிதி. என் தங்கச்சி சோழையம்மா சத்தியா சொல்றேன், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கரெக்ட் பண்றேன், நேரில் வந்து கரெக்ட் பண்றேன். வந்துட்டேன். உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. வாரம் ஒரு புது படம் டிவியில போடுற மாதிரி உங்க கதையை நீங்க போட்டு நார வச்சுருக்கீங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிக்கலங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னமோ நடக்க போகுது, எனக்கு முன்கூட்டியே தெரியுது. கணக்கு எல்லாம் வந்தாங்க போனாங்க. எத்தனை நாள் தான் நாமளும் இந்த பாவ தலையில போட்டுப்பான். நீங்க பாரு கணக்கு, ஏதோ வெளியில நாய் சவுண்ட் மாதிரி கேட்கலாம். என் காதுல சரியா கேட்கலையே. கேட்கலையா? அட போய் வீட்டை போய் பூட்டு போ. என்ன இன்னைக்கெல்லாம் என்ன பூட்ட சொல்றான்? வீட்டை போட்டு சரி கடைசியா பூட்டிட்டு போவோமே. பூட்டு பூட்டி தான் இருக்குதுங்க. பூட்டிதான் இருக்க. அப்புறம் அந்த சைடு கதவு அட கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. என்ன கடைசி நம்ம டைலாக் நமக்கே வருது. கேஸ்லாம் போசுலாம் கடைசியில் கோஸ் ஆகிடுவானோ. ஏங்க எனக்கு மணி ஆயிடுச்சு 6:30 மணிக்கு. நான் 5 தான் பார்க்க போனோம். நான் கிளம்புறேனே. நீங்க கிளம்புறேங்க. கிளம்பு. அதுக்கு முன்னாடி என்ன உங்ககிட்ட சில பரிசெல்லாம் இருக்கு. பரிசுங்களா? ஆமா. என்ன பரிசு? சில பாக்கியெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாங்க. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாங்க. இருக்கு வைப்போ. இன்னைக்கா? ஆமா இருக்கு. வேலை செய்யலாம். கிளம்புறீங்க. வேற நமக்கு நல்லா இருக்கு, ஆனா உனக்கு தான் சரியில்லை. ஆமா டைம் பார்த்தேன். ஆமா என்ன பண்ணுறீங்க? ஒட்டல வேஸ்ட். அவனும் தூக்கிறீங்க நீங்க வேஸ்டிய. எவ்வளோ பண்ண போறீங்க முதலாளி? நான் கிளம்புறேன். கள்ளபுரத்தை சொன்னேன். என்னென்ன கடைசியில எங்க போய் எங்க வந்துட்டு கடைசியில என்கிட்ட ஒண்ணீங்களை விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுங்க. இது எல்லாம் பாடி, வயசான பாடி. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மாத்திரை சாப்பிடணும் போயிட்டு. ஓல்ட் இஸ் கோல்டு. ஆனா நகை விளம்பரம் ஏமாத்தி சொல்றதுங்க எவ்வளவு ஒருத்தர் சொன்னானுங்க. நான் வரேங்க. சொன்னா கேளுங்க. அடங்க வா. அட இல்லங்க நான் கிளம்புறேன். அட முடியாது. அட வேணாங்க. ஏன் முடியாது? உங்களுக்கு எல்லாமே பழசாதான். முடியுமா முடியாதா? என்ன முடியாதுங்கிறீங்க? முடியுமா முடியாதா? என்னால முடியாதுங்க, உங்களால முடியும். ஆனா முடியும் நினைச்சதுனாலதான் நிலால போய் ஆம்சா காலை வச்சாரு. ஆனா எவ்வளவு ஒரு பேமாரி காலை வச்சுக்காங்க. இப்ப சொன்னீங்க அவனுக்கு வேலை வச்சு கிடையாது, வச்சிருப்பான். எனக்கு வேலை கிடையாது, நான் கிளம்புறேங்க. அட இரு. அட என்னங்க இருன்றீங்க? அட வக்காரு பேச ஆரம்புற. அட இருட்டுங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஆனது ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு போன் அடிச்சிடறேன். என் முன்னாடி தான் லைன்ல வரான்னு நினைக்கிறேன். அம்மாடி எனக்கு நேரம் சரியில்லை, சிதான பிதான பேய் ஒண்ணு பிடிச்சு ஆட்டி நிற்குது, உடனே சீக்கிரம் வாமா. வந்துட்டு நான் லேட்டரா வந்துருவேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா. வச்சிரு போனேன், வா சீக்கிரம். போன வச்சுட்டாக்க யாரு உங்க தங்கச்சியா? எல்லாரும் கேட்டுருவீங்களே, எங்க பெரியாத்தா. ஆமா
அட வேக விடுங்க, ஏன் நோன்றீங்க? இல்ல நல்லா அப்புறமா யூஸ் ஆகுமே. ஆமாமா, எல்லாம் இப்படி யூஸ் ஆகிற பீஸா போறீங்க கடைசியில. நீங்க வர்றவங்க வரட்டா பாப்பா. வாங்க, திறந்தா இருக்குது, வாங்க. நீ வா, நான் பாத்துக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்ல நீங்க எதிர்பார்த்த பீஸ் பீஸா இருக்குது இங்க. கணக்கு சும்மா சொல்ல விட கணக்கு. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணால நீ வேலை கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கேன். சும்மா சொல்ல விடாது, பார்ட்டி சும்மா டக்கரா இருக்கு. ஆமாமா. வணக்கம் முதலாளி. வணக்கம்ப்பா. முதலாளி, உங்க வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் வந்தேன். நம்ம வீட்டுல நிறைய வேலை இருக்கு. ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா பிடிப்பேன், அப்புறம் நல்லா அடிப்பேன், அட சதுலயே சிக்கலாமல இருக்குது. சூப்பர்ப்பா. நல்லா மசாஜ் பண்ணுவேன். எப்படி பொருந்தது பாருங்க. உங்களை தலைகீழ தொங்க விட்டு வேணாங்க, தாங்க மாட்டாரு. நம்மளுக்கு தெரியாத கலையெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்க. பார்த்தா சூப்பர். முன்னாடி மேல 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 இப்படி பலவிதமான வேலைகளை செய்வேன்னு சொல்ல வந்தேன். சூப்பர்மா. இப்ப பப்பு குப்புனே இருது. நல்ல காலம் வந்தீங்க, கடவுள் தான் உங்களை அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நல்லா கும்முன்னு இருக்கா. ஆனா கம்முன்னு இருக்கல. கம்முன்னு இருந்தாலும் கன் எடுத்தன்னு வச்சுக்க, நெத்தி போட்டு எகிரிடும். சரியா? நான் யார் தெரியுமில்ல? அட சொன்னதே தெரியா. மகளிர் காவல் நிலையத்துல இருந்து வந்திருக்கேன்டா. மகளிர் காவல்? ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அந்த பொண்ண பார்த்துட்டு இதோ நிக்கிறானே இவன் கூட சேர்ந்துக்கிட்டு கதவை தாப்பால் போட்டு, ஏண்டா ஏன் இப்படி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணுங்களை என்னடா நினைச்ச நீ? கணக்கு கேஸ் வாசனை வர மாதிரி இருக்குது. நான் உடனே கிளம்பிடுறேன், விடாதீங்க. இவன் சாதாரண ஆள் இல்லைங்க, ஆம்பளை கிட்ட ஆம்பளையா என்ன வேலை பார்த்தா தெரியுங்களா? என் வாழ்க்கை அழிச்சு இல்லாம பல பெண்கள் வாழ்க்கைய பாழ ஆக்கிருக்கிறான். உங்களை சாமி தான் அமைச்சிருக்குது. இவனை குனிய வச்சு குப்பாரா வாழ்க்கையில நிமிந்து நிக்க முடியாத கூட கண்டன போடுங்க, லாக்அப்ல போடுங்க. எனக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது. பேசுறது போட போடா வெளியே. வரங்க கணக்கு முடிஞ்சிருச்சு. பாதியில விட்டு போறியா? ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எத்தனை பெண்களை நீ நாசனம் பண்ணிருப்ப? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன? தமிழ்நாட்டுல மொத்தம் பெண்களோட எண்ணிக்கை 6,03,432. அதுல ஒன்னால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 2,04,532. இது எந்த விதத்துல ராயா? தமிழ்நாட்டு இருக்குது 2 லட்சம் சொல்லிட்டு அப்புறம் பாதிக்கப்பட்ட போட்டு 2 கோடின்ற எதை விதத்துல பண்ணாயா? நீ வெளிநாட்டுக்கும் போய் பண்ணிருக்கன்றது எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்குடா. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா என் கூட வந்துரு. வந்து துப்பாக்கி எடுத்த நெத்தி போட்டுல வச்சு, நெத்தி இருக்கு, சாரி மன்னிச்சிடு, நெத்தி போட்டுல வச்சு சுட்டுடுவேன். வாடா. அட எங்க கூட்டு போறீங்க? மாமியார் வீட்டுக்கு. அப்புறம் நீங்களே கூட வருவீங்களா? என்ன விட மாட்டியா? போடா வெளியே. ஐயா வேணாயா. போடா. மாப்பிள, நீ பண்ணது இருந்தாலும் ரொம்ப ஓவர்ப்பா. சும்மா காமெடி தானப்பா. காமெடி தான் இருந்தாலும் மக்கள் சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பா. இத பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும். யார வீட்டுல டைப் பண்றீங்க? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பெப்பர்ஸ் டிவி double.com. நான் உங்க சிக்க, நான் உங்க மொக்க. டேய் நான் தானா மொக்க? அப்படியா? அப்ப நீங்க சிக்க, நான் மொக்க. ஐயோ நான் தானா மொக்க? அப்ப நான் சிக்க. நான் உங்க மொக்க, நான் உங்க சிக்க. பாய் பாய். Peppers Entertainment Television. Turn on the heat.